கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இதோ இந்த நாளின் புதிய நாளை, இந்த காலை பொழுதை பார்த்ததற்கு, அந்த நாளில் நம்ம வந்திருப்பதற்கு கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஒரு புதிய நாளை கொடுத்திருக்கிறார், அதற்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாள் ஆச்சரியத்தின் நாளாய் இருக்கிறது. இந்த நாள் சமாதானத்தின் நாளாய், சந்தோஷத்தின் நாளாய், பலன் நிறைந்த நாளாய் நாம் அதை ப்ளஸ் பண்ணுவோம். நான் அப்படியே ப்ளஸ் பண்ணுறேன், நீங்களும் அப்படியே ப்ளஸ் பண்ணுங்கள். இந்த நாளில் ஒரு காரியத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். ஏசாயா 1ஆம் அதிகாரம் வசனம் 19. ஏசாயா 1ஆம் அதிகாரம் வசனம் 19 நான் வாசிக்கிறேன். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். ஆங்கில வேதாகமத்தில் இதை நாம் பார்க்கலாமா? If you are willing and obedient, if you are willing and obedient, you will eat the best from the land. அற்புதமான ஒரு வார்த்தை. நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். நீங்கள் மனம் பொருந்தி, if you are willing, விரும்புனீங்கன்னா, and obedient, செவி கொடுக்கறது என்ன, கீழ்ப்படிஞ்சீங்கன்னா, you will eat the best from the land. Which land? பரலோக ராஜ்யத்தினுடைய நன்மை. இந்த பூமியில் அதை அனுபவிக்கும். இந்த பூமி அது உங்களுக்கு முளைப்பித்து கொடுக்கும். மனசு பொருந்தி செவி கொடுத்தா, உங்களோட மனசு எதனோடு பொருந்துதோ அதை பொருந்தி செவி கொடுத்தா அதோட நன்மையை புசிக்கிறோம். இது நாள் வரையில் நம்மளோட மனசு எதை பொருந்தி, எதன் மேலே தாக்கப்பட்டு, எதினால் அது தாக்கப்பட்டு இருந்ததோ அதுக்கு செவி கொடுத்துச்சு, அதனுடைய நன்மையை அது அனுபவிச்சு. இன்றைக்கி முள்ளும் குறுக்கும் நாணலும் ஏன் வந்துச்சு அப்படின்னா, வாழ்க்கையில் ஏன் நோய் வந்துச்சு, ஏன் பிரச்சனைகள் வந்துச்சு, ஏன் கவலை வந்துச்சு, ஏன் கண்ணீர் வந்துச்சு, ஏன் உபத்திரவங்கள் வந்துச்சு, இதெல்லாம் வந்ததுக்கு ரீசன் என்னவா இருக்குன்னா நம்மளுடைய மனசு தான் காரணம். பாருங்கள், ஒருவனுடைய நினைவு எப்படியோ அவன் அப்படியே இருக்கிறான். ஏன் இது அதிகமாக மனதை குறித்து நான் பேசுகிறேன் என்றால், நம்முடைய மனதிற்கும் நம்முடைய ஆவிக்குரியவனுக்கும் ஆவிக்கும் நம்மளுடைய சரீரத்திற்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. அந்த தொடர்பு மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஏனெனில் இந்த மனதானது, இந்த ஆத்மாவானது, இந்த ஹார்ட்டானது, இருதயமானது ஆவிக்கு உரியவன். அதுதான் நான். உண்மையாலுமே ஒரு மனுஷன் துறை அப்படின்னா அந்த ஆவி தான் துறை. ஆவி தான் நீங்கள். இந்த சரீரம்ல இந்த ஆவி தான் நீங்கள். இந்த ஆவிக்கு உரியவன். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. அவர் உயிரோடு எழுந்த பொழுது அவரோடு கூட நாமும் சிலுவையில் அறையப்பட்டு அவரோடு கூட உயிரோடு எழுந்து அவர் உன்னதங்களில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ஹெவன்லி பிளேசஸில் அவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. நாமளும் அவரோடு கூட ஹெவன்லி பிளேசஸில் உட்கார்ந்துட்டு இருக்கோம். சொர்க்கமான ஒரு வாழ்க்கையில் அவர் அமர்ந்து கொண்டிருக்கிறார். நாமும் சொர்க்கமான ஒரு வாழ்க்கையில் நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த மனசு பொருந்தி செவி கொடுத்தா தேசத்தை நன்மையை புசிக்கும். மனசு இந்த பூமிக்குரிய காரியங்களே பார்த்து 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 நம்மளுடைய இப்படி தான் இருக்கும், சரீரம் இப்படி தான் இருக்கும், நாம் இப்படி தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள இருக்கிறதான ஒரு தாழ்வு மனப்பான்மையாக இருக்கலாம், இல்லை ஒரு தாழ்மையான எண்ணமாக இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு முன்னேற விடாமல் செய்கிற காரியங்களாக இருக்கலாம், உங்கள் சரீரத்தை கெடுக்கிற காரியங்களாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, உங்கள் மனம் எதை பொருந்தி செவி கொடுக்கிறதோ அது அப்படியே மேனிஃபெஸ்ட் ஆகுது. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க இந்த மனசு. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் சொல்லுகிறது,
சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன், பொறாமையோ எலும்புருக்கி. ஆங்கில வேதாகமத்தில் இதை பார்த்தோம்னா, a heart at peace gives life to the body, but envy rots the bones. Heart at peace gives life to the body. இந்த சரீரத்துக்கு லைஃபை கொடுப்பது எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, that what is that? A heart at peace. சொஸ்த மனம், அமைதியான மனசு, சமாதானமான மனசு இந்த உடலுக்கு எதை கொடுக்குதான்? லைஃபை கொடுக்குதான். பட் envy rots the bones. பொறாமையோ எலும்புருக்கியா இருக்குது, எலும்பே நொறுக்குதான். இந்த மனசுக்கும் இந்த ஹார்ட்டுக்கும் இந்த பாடிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் புரியுதா உங்களுக்கு? நம்ம ஒரு விஷயத்தை குறித்து கவலையாக இருக்கிறோம்னா சரியாக சாப்பிட மாட்டோம். அது நம்மளுடைய சரீரத்தை ஒடுக்குகிறது. அப்போ மனசு தானே சரியில்லை, சரீரம் சாப்பிட்றது தானே அப்படின்னா சாப்பிடாது. ஒரு சிலர் ரொம்ப கோபமாக இருந்தாங்கன்னா நிறைய சாப்பிடுவாங்க. அது மாதிரி ஆட்களையும் நான் பார்த்துருக்குறேன். அப்போ அவங்களோட சரீரம் பாதிக்கப்படாதா? சூப்பராக இருக்குமான்னா கண்டிப்பாக இல்லை. அவங்க அதிகமாக சாப்பிட்ருவாங்க. அதனால் அவங்களோட சரீரம் உடல் பருமன் அதிகமாகி அதுவும் அவங்களோட பலவீனப்படுத்தும். அமைதியாக இருந்து சந்தோஷமாக இருந்து நாம் உணவு உட்கொள்ளும் பொழுது அந்த உணவு நமக்கு நன்மையாய் மாறுகிறது. நம்மளுடைய சரீரத்தை அது புஷ்டியாய் மாற்றுகிறது, ஆரோக்கியமுள்ளதாய் மாற்றுகிறது. நீங்கள் கோபத்திலிருந்து பிரியாணியே சாப்பிட்டாலும், நீங்கள் துக்கமாக இருந்து ஒருவேளை பிரியாணி சாப்பிட்டாலும் கூட உன்னுடைய மனம் ஒரு சரீரத்தை பாதிக்க செய்கிறது. ஒருவனுடைய நினைவு எப்படியோ அவன் அப்படியே இருக்கிறான். பைபிள் சேஸ். இன்னைக்கு என்ன காரியத்தை குறித்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். அப்போ உங்களுடைய மனசு எதை பொருந்துதோ, எதை பொருந்தி செவி கொடுக்குதோ அந்த காரியத்தின் அந்த நன்மையை நம்ம புசிப்போம். அதுதான் நேற்று சொல்லியிருந்தேன் நான். உங்களுடைய சரீரம் சுகமாக்கப்பட்டு விட்டது. உங்களுடைய காயப்பட்ட உங்களுடைய இருதயம் சுகமாக்கப்பட்டு விட்டது. உங்களுடைய எந்தெந்த பகுதிகளெலாம் நீங்கள் காயப்பட்டு இருக்கிறீங்க, நீங்கள் குணமாக வேண்டி இருக்கிறதோ, உறவுகளால் காயப்பட்டிருக்கலாம், சொந்த குடும்பத்தாரால் காயப்பட்டிருக்கலாம், மற்றவர்களால் காயப்பட்டிருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த காயங்கள் எல்லாம் அவருடைய தழும்புகளால் நான் சுகமாக இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது உங்களுடைய மனம் அதை யோசிக்கும் பொழுது உங்கள் சரீரத்தில் நிச்சயமாக அது வேலை செய்யும். மனசில் வராமல் சரீரத்துக்கு வராது. நோய் ஏன் சரீரத்துக்கு வந்துச்சுன்னா அது மனசில் இருந்ததுனால சரீரத்துக்கு வந்துச்சு. கடவுள் கொடுத்தாரு, நீங்கள் அனுமதித்து வச்சுருந்தீங்க பாருங்க, அதனால தான் உங்கள் சரீரத்தில் அது வேலை பார்த்துட்டு. ஒரு உலகத்தாங்கிட்ட போய் கேளுங்க, தேவனை விசுவாசிக்காதவங்கிட்ட போய் கேளுங்க, இந்த நோயை யார் கொடுத்தா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? நான் சரியாக சாப்பிட்லிங்க, சரியாக உடம்பை கவனிக்கலைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கிறிஸ்தவங்கிட்ட வந்து கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இது கடவுள் அனுமதிச்சிருக்கிறாருங்க அப்படின்னு கடவுள் மேலே பாரத்தை போடுவாங்க, கடவுள் மேலே பழியை போடுவாங்க. அப்போது ஏதோ ஒரு இடத்துல நம்ம தவறி இருக்கிறோம், கடவுளை சரியாய் புரிந்து கொள்ளவில்லை. உண்மையான கடவுள் என்றோம், இயேசு கிறிஸ்து தான் உண்மையான கடவுள் என்றோம், அவர் தான் நல்லவர் என்றோம், அவர் மட்டும்தான் நல்லவர் என்றோம், அவர் மட்டும்தான் நன்மையானவர் என்றோம். ஆனால் அவரை குறித்துதான புரிதல் நமக்கு இல்லாததுனால அவரை நாம் நல்லவர் என்று சொல்லியும் அவரை நாம் தவறானவர் என்று நிரூபித்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய செயல்களினால உங்கள் சரீரம் பாதிக்கப்படுவதனால, உங்களுடைய சரீரத்தில் நோய் இருப்பதனால கர்த்தர் நல்லவர்னு நீங்கள் காமிச்சிட்ருக்கீங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அது கர்த்தர் நல்லவர்னே காண்பிக்க முடியாது இல்லையா? உங்கள் சரீரம் சரியில்லை அப்படின்னா அந்த இடத்துல ஆரோக்கியம் இல்லை, அந்த இடத்துல நன்மை இல்லைன்னு அர்த்தம். அவர் தான் நன்மையாக இருக்கிறார், நன்மையே இந்த இடத்துல இல்லைன்னு தானே காமிக்கிறோம். இந்த நாளில் ஒன்று நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால், ஒவ்வொரு நாளும் நான் சொல்லப்படுகிற வார்த்தைகள், ஒவ்வொரு நாளும் சொல்கிற வார்த்தைகள் வேதத்தோடு ஒப்பிட்டு பாருங்கள். இப்படி தான் சொல்லியிருக்கான்னு பாருங்கள், தயவு செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் மனம் புரிந்து செவி கொடுத்தால், இஃப் யூ ஹியர் காட்ஸ் வாய்ஸ், எது தேவ சத்தம் முதல்ல தெரிஞ்சுக்குங்க. கர்த்தர் நல்லவர்,
அவர் நன்மையானவர், நன்மையை மாத்திரம் செய்கிறவர். அவர் சோதிக்கிறவர் அல்ல, அவர் வேதனை கொடுத்து சோதிக்கிறவர் அல்ல, நோயை கொடுத்து சோதிக்கிறவர் அல்ல, பாடுகள் உபத்திரவங்களை கொடுத்து சோதிக்கிறவர் அல்ல என்கிறதான ஒரு சரியான புரிதல் உங்களுக்குள் வறுமையானால் அன்றிலிருந்து உங்கள் வாழ்க்கை மாற்றத்தை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறது. ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இந்த பகுத்தறிவு சிந்தனை ரொம்ப முக்கியம் பாருங்க. இந்த விஷயத்துல பகுத்தறிவு சிந்தனை ரொம்ப முக்கியம். உங்கள் மனம் புதிதாகிறதுனால தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம், அவரோட நன்மையான சித்தம் எது, பரிபூரணமான சித்தம் எது, பிரியமான சித்தம் எது, இதை நீங்கள் பகுத்தறிய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். உங்களுடைய மறுரூபம் எங்கே நடக்கும்? உங்கள் மனசு புதுசாகும்போது உங்கள் சரீரத்தில் மறுரூபம் நடக்க ஆரம்பிச்சிடும். சரீரம் ஒரு நொடி பொழுதில் தாங்க மறுரூபம் நடக்கும். இப்போ போய் சொல்கிறீங்க, தேவனுடைய வார்த்தையை கேட்கிற ரெவலேஷனை நீங்கள் கேட்கும் பொழுது அந்த ரெவலேஷன் உங்கள் வாழ்க்கையில் அந்த செகண்டு, அந்த ஒரு நொடி பொழுது தான், அதுவும் ஒரு நொடி பொழுது தாங்க. இந்த ரெவலேஷன் உங்களை மீட் பண்ணுற அந்த ஒரு செகண்டு உங்களோட மனம் புதிதாகும் பொழுது உங்கள் சரீரத்தில் மறுரூபம் நடக்குது. துக்கமான ஒரு செய்தி கேட்டவொடனே உங்கள் சரீரம் முழுவதும் துக்கத்தில் போயிடுது. உங்கள் மனசு துக்கமாயிடுது. ஒரு சரீரம் சாப்பிட மாட்டேங்குது, ஃபுட்டு எடுத்துக்க மாட்டேங்குது, வேதனைப்பட்டுரும், கலங்கி உக்காந்துடுறோம், ஒரு சிலர் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. இப்படி சரீரத்தில் வேலை பார்க்குது பாருங்க. மனசு தானேங்க இது நடந்தது, சரீரத்தில் எப்படிங்க இதெல்லாம் நடந்தது? மனசு தானே துக்கப்படுது, சரீரம் ஏன் இப்படி பாதிக்கப்படுது? ஏன் மயக்கம் போட்டு விழுறாங்க? திடீர்னு ஒரு ஷாக்கான ஒரு விஷயத்துக்கிட்ட ஏன் மயக்கம் போட்டு விழுறாங்க? சரீரத்தோட தொடர்பு இருக்கிறது. சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவனுங்க. அது மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஒருவனுடைய நினைவு எப்படி அவன் அப்படியே இருக்கிறான். உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். உன் ஆத்துமா வாழ்ற மாதிரி நீ வாழ்ந்து சுகமாய் இருக்கணும் அப்படின்றத நாங்கள் வேண்டிக் கொண்டேன். எபேசியர் 2:7 சொல்லுகிறது, உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார வைக்கப்பட்டிருக்கு. ஹெவன்லி பிளேசஸ்ல உட்காந்துட்டு இருக்கு. ஹெவன்லி பிளேசஸ், ஹெவன்லி பிளேஸ்ன்னு மட்டும் போட்டிருந்தா எபிசியன்ஸ் சாப்டர் 2 verse 7 பாருங்க. எபிசியன்ஸ் சாப்டர் 2 verse 7 says, in order that in the coming ages he might show the incomparable riches of his grace expressed in his kindness to us in Christ Jesus. 6th verse. And God raised us up with Christ and seated us with him in the heavenly realms in Christ Jesus. கிறிஸ்துவுக்குள்ள ஹெவன்லி realms, realmன்னு போடல, பரலோகத்தில் உட்காந்துட்டு இருக்குன்னு போடல, அந்த realms இன்னொரு இடத்துல ஹெவன்லி பிளேசஸ்ன்னு போட்டிருக்கு. ஹெவன்லி பிளேசஸ், சிட்டட், உட்காந்துட்டு இருக்கோம் பாருங்க. அவரோடு கூட உட்காந்துட்டு இருக்கோம், அவரோடு கூட, அவருக்குள்ள நம்ம உட்காந்துட்டு இருக்கோம், அவரோடு கூட உட்காந்துட்டு இருக்கோம். இந்த புரியுதா உங்களுக்கு? எபேசியர் 2:7. உன்னதங்களில் அவரோடு கூட எழுந்த நான் அவரோடு கூட உட்காந்துட்டேன். 2000 years back I already seated. நான் உட்காந்தாச்சு, ஏற்கனவே உட்காந்துட்டு தான் இருக்கேன். அவரோடு கூட உட்காந்துட்டு இருக்கேன், அவருக்குள் உட்காந்துட்டு இருக்கேன். எங்கே? ஹெவன்லி realms, ப்ளூரலில் சொல்லியிருக்கு, பன்மையில் சொல்லியிருக்கு. அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியமாக இருக்கட்டும், என்னுடைய வேலையாக இருக்கட்டும், என்னுடைய பிஸ்னஸாக இருக்கட்டும், என்னுடைய வருமானங்களாக இருக்கட்டும், என்னுடைய உறவுகளோடு இருக்கிறதா இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எல்லா விதமான இடங்களிலும், எல்லா விதமான காரியங்களிலும் என் தேவனுடைய
பரிசுத்த சித்தம் என்ன, தேவனுடைய சித்தம் என்ன, நான் ஹெவன்லி ரல்ம்ஸ்ல உட்காந்துட்டு இருக்கேன். அவர் எப்படி கண்ணீர் இல்லாத இடத்துல, கவலை இல்லாத இடத்துல, பாடுகள் உபத்திரவங்கள் இல்லாத இடத்துல உட்காந்துட்டு இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுதோ, அதே இடத்துல நாம உட்காந்துட்டு இருக்கோன்றது புரியுதா இல்லையா உங்களுக்கு? ஹெவன்லி பிளேசஸ், ஹெவன்லி ரல்ம்ஸ், அந்த மண்டலத்தில் உட்காந்துட்டு இருக்கோம். நம்ம நினைச்சிருக்கோம் பூமியில் இருக்கிறோம், பூமியின் காரியங்கள்ல. இயேசு கிறிஸ்து படகுல போறாரு, சீஷர்களும் போறாங்க கூட. ஒரே படகுல இருக்கிறாங்க, ஒரே காற்று, கடல்ல ஒரே காற்று, பெருங்காற்று அடிக்குது. அவர் பாட்டுன்னு தூங்குறாரு பாருங்க அமைதியா. ஆனா ஜனங்க பார்த்தனா அந்த சூழ்நிலையை பார்க்கறாங்க. அவங்க அந்த சூழ்நிலையோட கனெக்ட் ஆயிருக்கிறாங்க. வெளியே நடக்கிற இந்த சூழ்நிலைகளோட கனெக்ட் ஆயிருக்கிறாங்க. பூமியில் நடக்கிற இந்த சூழ்நிலைகளோட கனெக்ட் ஆயிருக்கிறாங்க பாருங்க. கனெக்ட் ஆனதுனால என்ன பண்றாங்க? ஐயோ நாங்கள் மடிந்து போகிறோமே என்று சொல்லுகிறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து அமைதியா படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அவர் அமைதியா படுத்து தூங்கிட்டு இருக்காரு. ஜனங்க பார்த்தா ஐயோ நாங்கள் மடிந்து போகிறோம், ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம், உனக்கு கவலை இல்லையா என்று கேட்கிறார்கள். இயேசு கிறிஸ்து ஜம்முன்னு தூங்கிட்டு இருக்காரு. அவருக்கு தெரியும், சூழ்நிலை சுற்றி எது நடந்தாலும் எனக்கு நன்மை மட்டும்தான்ப்பா நடக்கும். அவருக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கு இல்லையா, எனக்கு நன்மை மட்டும்தான் நடக்கும். நான் அவருடைய உன்னதங்களில் அவரோட கூட உட்கார்ந்து கொண்டு இருக்கிறேன். ஒருவனும் என்னை சேதப்படுத்த முடியாது. ஒரு மசுறு கூட என் தலையிலிருந்து கீழே விடாது அவருடைய சித்தம் இல்லாமல். நான் செய்ய வேண்டிய அநேக காரியங்கள் உண்டு இந்த பூமி தான். நான் நீடித்த நாட்களாய் வாழ வேண்டும். அவருடைய சரீரம் சிலுவில் அறையப்படுவதற்கு முன்பாக ஒருத்தனும் அவரை சாகடிக்க முடியாது. அவர் உசுர அவரா நினைச்சா தான் விடணும். அந்த போல ஒரு மனநிலைமையில தான் அவர் படுத்துட்டு இருக்காரு பாருங்க. இந்த சூழ்நிலைகளை என்ன ஒண்ணும் பண்ண, எழுந்து அமைதியாரு அப்படின்ட்டு ஷூன்றாராம். பேசக்கூட இல்லையா அந்த இடத்துல. ஹிஸ்டரியில சொல்றாங்க ஷூ அப்படின்னு தான் சொன்னாராம். ஷூ அமைதியாருன்னு கூட சொல்ல, அமைதியாருன்னு கூட சொல்ல, ஷூன்னு சொன்னாராம். கம்முன்னு ஆயிடுச்சு. நம்மளுடைய மனம் புதிதாகட்டும். நாம உட்கார்ந்துட்டு இருக்க இடம் எப்படிப்பட்ட இடம், நம்ம யாரோட உட்கார்ந்துட்டு இருக்கோம், நம்ம எங்க இருக்கிறோம். ஒரு பொருள் அது இருக்கிற இடத்த பொறுத்து தான் அதோட வேல்யூ அப்படின்னுவாங்க. நாம அவரோட இருக்கிறோம், அதான் நம்மளோட வேல்யூ. மனசு புதுசாகட்டும். ஏதோ ஒரு ஆர்டினரி ஒரு வாழ்க்கை வாழ, இந்த பிரபஞ்சத்தின் ஒத்த வேஷம் தரிக்க வேண்டாம். அதுக்காக நான் வரல இந்த பூமியில. பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் ஒரு இடத்துல ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்னா அவர் அந்த வேலை செய்யறாரா, அப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கும். இந்த பிசினஸ் பண்றாரா, நாமளும் இந்த பிசினஸ் பண்றோமா, இவர் எப்படி போனாரு அப்படிதான் நம்மளும் போவோம். இவ்வளவுதான், இவ்வளவு ஹைட்டு தான் நம்மளுக்கு, இதுக்கு மேல கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் முடிவு பண்ணி வச்சிருக்கலாம். அப்படி இல்லைங்க வாழ்க்கை. அவங்க வழி வேற, நம்முடைய வழி அவராய் இருக்கிறார். நம்மளுடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள் எல்லாவற்றையும் அவருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்துட்டு ஃபுல்லாக சரண்டர் பண்ணிட்டு அவருடைய பாதத்தை பிடிச்சிக்கின்னு அப்படியே அவர் பின்னாடி அப்படியே நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன்னு சொன்ன வருவார். அவர் அப்படியே பின்தொடர்ந்து போங்க. சொல்றாரு, எப்போ நீங்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக இதை நான் சொல்கிறேன், தேசத்து நன்மை புசிக்கணுன்றதுக்காக சொல்கிறேன். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுங்கப்பா. என் சித்தம் பிரியமான சித்தம், என்னுடைய சித்தம் நன்மையான சித்தம், என்னுடைய சித்தம் பரிபூரணமான சித்தம். அறகுறையான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு நீங்கள் வரல, குறைவுகளோட வாழ்க்கை வாழ்கிறதுக்கு வேலை. நீங்கள் பரிபூரணமாக வாழ்கிறதுக்கு தான் வந்திருக்கீங்க. அதான் என்னோட சித்தம், அதுக்கு தான் நீங்கள் வந்திருக்கீங்க. உங்கள் மனசு புதுசாகட்டும். உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் நடக்கும். இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் பெரிய திருப்பு முனை ஏற்படுத்தும் என்று நான் விசுவாசிக்கிறேன், நிச்சயித்திருக்கிறேன். ஏசாயா 1:19 நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்து நன்மை புசிப்பீர்கள். இது கீழ்ப்படினோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 1000 காரியங்களை உங்களை பேசுவாங்க. இதை செய்யுங்க, நீங்கள் மனம் பொருந்தி இதை நீங்கள் செஞ்சீங்க, அதை செஞ்சீங்கன்னா அப்படின்வாங்க. நான் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு, அவர் நல்லவர், நன்மையை செய்கிறவர், நன்மை மாத்திரம் எனக்கு செய்து கொண்டு இருக்கிறார். உங்கள் மனசு இதன் மேலே மனம் பொருந்தி நீங்கள் செவி கொடுத்தா, அவர் நல்லவர், நன்மை மாத்திரம் எனக்கு செய்கிறவர் என்கிற இந்த காரியத்தை குறித்து உங்கள் மனம் பொருந்துமே ஆனால், இந்த காரியத்தின் மேலே உங்களோட விசுவாசம் இருக்குமே ஆனால், நான் பரலோக ராஜ்யத்தில் ஹெவன்லி ரல்முக்குள்ள, ஹெவன்லி பிளேசஸ்க்குள்ள உன்னதமான ஒரு சொர்க்கம் போல ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு தான் இந்த பூமிக்கு நான் வந்திருக்கிறேன். அறகுறையான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு அல்ல. பிரச்சனைகளோடு, பாடுகளோடு, உபத்திரோடு, கண்ணீரோடு, கவலையோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. என்ன சூழ்நிலை என்னை சுற்றி நடந்தாலும் சரி, அது எல்லா இடத்திலும், எல்லா சூழ்நிலையிலும் என்னுடைய மனதானது அப்படியே கலங்காமல்
அப்படியே காற்றுனால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பா இல்லாமல் அப்படியே ஸ்டாண்டர்டா என் இருதயத்துக்குள்ள அ பீஸ், எ ஹார்ட் அட் பீஸ், அப்படியே தேவ சமாதானம் எங்களுக்கு இருதயத்துக்குள்ள அப்படியே ஆளுகை செஞ்சு, அப்படியே சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் சரி, சுற்றி இருக்கிற சூழ்நிலை ஒன்றும் என்னை சேதப்படுத்தாதபடி அப்படியே அவருடைய சமாதானத்துக்குள்ளே நான் அப்படியே டுவெல்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படியே அப்படியே அந்த சமாதானத்துக்குள்ளேயே நான் அப்படியே சஸ்டெயினாக இருக்கிறேன் பாருங்க. ஆயில் ஆஃப் ஜாய், உங்களுக்குள்ள அந்த தேவ அன்பு இருக்கிறது, அந்த சந்தோஷம் இருக்கிறது, மகிழ்ச்சியின் அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆட்கொண்டு நடத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாள் உங்களோடு கூட இந்த வார்த்தையை ஷேர் பண்ணிக்க தேவன் கொடுத்த நல்லது தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து கேளுங்க, தொடர்ந்து தேவனுடைய நன்மையான வார்த்தைகளை செவி கொடுங்க. வேற காரியங்களை தேவனை குறித்து தப்பாக பேசுனாங்கன்னா தயவு செஞ்சு அங்கேருந்து ஓடி போயிடுங்க. அது சர்ச்சாக இருக்கலாம், நீங்கள் போகிற சர்ச்சாக இருக்கலாம், இல்லை கூடுகிற இடமா இருக்கலாம். அப்பாவை பற்றி தப்பாக சொன்னாங்கன்னா உங்கள் மனசு அவர் நல்லவர்ன்றதுக்கு ஆப்போனண்டாக எதெல்லாம் பேசுகிறாங்களோ அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுங்க. அவங்களோட கலவாதிருங்கள். கர்த்தர் நல்லவர்னு சொல்கிறவங்களோட சேர்ந்துக்குங்க. உங்கள் வாழ்க்கை செழிக்கும். தேசத்தின் நன்மையை புசிப்பீங்க. பரலோக ராஜ்யத்திற்குரிய நன்மைகளை நீங்கள் புசிப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் நடக்கும். உங்கள் குடும்பங்களில் பெரிய மாற்றங்கள் நடக்கும். உங்கள் வேலையில், உங்கள் தொழிலில் நிச்சயமாய் பெரிய மாற்றங்கள் நடக்கும் என்று நான் உங்களை ப்ளஸ் பண்ணுறேன். தேவநாமம் மகிமைப்படட்டும். ஆமென், ஆமென், ஆமென்.